வணக்கம். வெல்கம் டு கார் ஆடிசன் சென்னை ராயப்பேட்டா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாய் கிரெட்டா, அதோட ஆடியோ அப்கிரேட். இந்த காரில் ஒரிஜினலாக போஸ் சிஸ்டம் வருது. ஸோ அதை தான் இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 3-வே ஆக்டிவ் ஃப்ரண்டில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்ன ப்ராடக்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோல்டு ஹார்னோட 810 ப்ரோ வெர்ஷன் 2 அதோட டிஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கோம், 14 சேனல். அப்புறமா மோரலோட கினெடிக் 2-வே காம்பனண்ட் அண்ட் தென் கோஆக்சில் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். மிட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மோரலோட விர்ச்சஸ் நானோ கார்பன் அதோட மிட்ரேஞ்ச் மட்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 5 சேனல் லேம்ப் வந்து மோரலோடது யூஸ் பண்ணியிருக்கோம். மோரலோட கினெடிக் சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கோல்டு ஹார்னோட கண்ட்ரோல் மாடியூல் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோன்றது இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்கலாம். இந்த காரில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டேஜ் மாத்திரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். லைக் மோரலோட கினெடிக் 2-வே காம்பனண்ட், அது கூட மோரலோட விர்ச்சஸ் நானோ கார்பன் மிட்ரேஞ்ச் மாத்திரம் மர்ஜ் பண்ணி ஒரு 3-வேவாக ஆக்டிவாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு ஒரு விர்ச்சஸ் நானோ கார்பன் ஆக்சுவலி போகணுன்னு பிளான் இருந்தது. பட் ஓவரால் பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா கேட்கும்போது நான் வந்து இந்த ஐடியா சொன்னேன். விர்ச்சஸ் நானோ கார்பனோட மிட்டும் அண்ட் தென் கினெடிக்கோட காம்பனண்ட் 2-வே காம்பனண்ட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3-வே ஆக்டிவாக இது இந்த காரில் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப நல்ல மிட்ரேஞ்ச். ஆக்சுவலி இந்த மோரலோட மிட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட டைனாமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வோக்கல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏ பில்லர் வந்து ஆஸ் யூஷுவல் நல்லாவே வந்திருக்கு. அது விண்ட்ஷீல்டோட வியூ மறைக்காமல் சூப்பராக வந்திருக்கு. அதுலேயுமே பிளாக் கலர் ஆர்டிஃபிஷியல் லெதர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நீட்டாக வந்திருக்கு. அண்ட் தென் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மோரலோட கினெடிக் கோஆக்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சப்வூஃபர் வந்து ஆஸ் யூஷுவல் ரியர் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஃபைபர் கிளாஸ் மூலயமா மோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே காம்பேக்டாக ரொம்ப ப்ரொட்ரூடிங்காக இல்லாமல் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த ஆம்ப் அண்ட் டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 5 சேனல் லேம்ப், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஹார்னோட 14 சேனல் டிஎஸ்பி அது வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். செட்டப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு மேலே ட்ரே வச்சதுக்கப்புறமா பார்சல் ட்ரே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் லக்கேஜ் வைக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ எந்த தொந்தரவும் இருக்காது. ஈவன் இந்த ஹீட் வந்து டெசிபேட் ஆகிறதுக்கும் பிரச்சனை இருக்காது. ஈஸியாகவே டெசிபேட் ஆகிடும். ஏன்னா அந்த ஸ்டெப்னியை சுற்றினும் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபிட்மெண்ட்டும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதை தவிர இதில் போஸ் ஆம்பிளிஃபையர் வந்து பூட்டில் தான் இருக்குது. அதுலேருந்து தான் சிக்னல் அவுட் எடுக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே சாக்கெட் போட்டு ஃபேக்ட்ரி ஒயரிங் மாதிரியே நீட்டாக ஃபேக்ட்ரி ஒயரிங் கூட டேக் பண்ணி ஒயரிங் எடுத்திருக்கோம். அண்ட் தென் இந்த கோல்டு ஹார்னோட கண்ட்ரோலர் வந்து ஃப்ரண்டில் கியர் நாபு கிட்ட கஸ்டமருக்கு தேவைக்கேற்ப ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவரால் ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது தவிர கஸ்டமரோட ஃபீட்பேக் கூட இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். இதில் என்னென்னா சார், நம்ம ஜென்ரலாக மியூசிக் வந்து படத்தில் வந்து ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்கல்ல பிஜிஎம்லாம், அதெல்லாம் தாண்டி பாட்டில் ரீரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்குது அந்த ஸ்டேஜிங். அதுதான் ரியல் டியூனிங் சார். இது வந்து செகண்ட் டைம் நான் வரேன் வண்டிக்கு. நோ டவுட், உங்களுக்கு தெரியும் நம்ம சைடில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் வேலை. அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. இது ஒரு இந்த ஜானரில் கேட்டோம். இப்போ வேறு ஏதாவது ஜானர் பாட்டு கேட்டோன்னா கப்பல் விட போறாரே ஓர கண்ணா அள்ள போறா ஒத்த பூவா ஒன்ன கிள்ள போறா.
படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அது வந்து நம்ம எப்படின்னா ஜென்ரலாக டிவியில் படம் பார்ப்போம், ஆடியோ செட் ஆகாது, பார்க்கும்போது நமக்கு பாட்டுன்னு போயிடும். சம்டைம்ஸ் நான் பண்ணோம் ஹெட்செட்டில் கேட்போம், ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்காது, மிஸ் ஆகிடும். சம்டைம்ஸ் நிறைய ஹெட்செட்டில் மிஸ் ஆகிடும். இதில் கேட்கும்போது என்னன்னா இந்த ஆடியோ கூட விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து மெர்ச் பண்ணுது. எனக்கு வந்து அவர் அந்த பாட்டில் அந்த கோட்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் எனக்கு முன்னெச்சரிக்கையாக ஓடுது மைண்டில். அந்த மாதிரி அது நல்ல நல்லாவே சூப்பராக இருக்குது. அது நான் என்ன சொல்கிறது, என்ன நான் அந்த அந்த இந்த படம் சார், லைக் இது தொட்டி ஜெயாவில் ஒரு பாட்டு. ஹார்ட் ஃபீலிங் சாங் சார், அப்படியே லைவாக நமக்கு ஃபீல் ஆகுது. அதான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், திருப்பி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொண்டு வருது பாட்டு. சரியான டியூனிங் சார், உண்மையிலே மிரண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பழைய சாங்ஸ்லாம் இருக்குல்ல சார், விஜயகாந்த் சாங் இன்னொன்று ராதே அழைக்கிறாங்க சார், ராதே அழைக்கிறாங்க, ஃபேவரட் சாங் தெற்கத்திக்கல் சார் அது. ஆமாம் இருக்குது சார். சொன்னதா சார், எத்தனை முறை சமன் சொல்கிறது தெரில. நீங்கள் அதுதான் உண்மையும் கூட. இவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு உண்மையிலே சூப்பர் சார், எதிர்பார்க்கல சார். எனக்கு எப்படி சொல்கிறது தெரில சார். இந்த விக்ரம் சாங்ஸ்லாம் கேட்டால் ஒன்றும் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு ஓகே, நம்மளுடைய பழைய சாங்ஸ்லாம் கேட்டால் நான் ஒன்றும் விக்ரம் ஓல்டு விக்ரமா சார். காப்பிரைட் ஸ்பீச் வந்துருப்போம் சார். அவனா கேஸ் போட்டுற போகிறான் அவன் மேலே வேறு. சார் நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு சார். சில பாட்டெலாம் நம்ம என்ன சொல்லுது சார்,
ஷிஃப்ட்டில் கேட்டதுக்கும் இதுக்கும் சார் ஷிஃப்ட்டு வந்து அந்த லெவலுக்கு ஒரு டூ வேல வந்து அது வந்து டாப் மேட்ச் தான். அதில் எதுவுமே அந்த டூ வேல அது டாப் மேட்ச், அதில் ஒரே இல்லை. எனக்கு வந்து அதுவே வந்து ஹாப்பின்னு தான் நான் இருந்தேன். எனக்கு அதுவே கொடுத்துருங்க, அதுக்கு மேலே வேண்டான்னு. பட் இது கேட்கும்போது என்னென்னா அது நான் மறந்துட்டேன். இப்போ அதில் கேட்குற சாங்ஸ்லாம் நான் கேட்டேன்னான்னு கேட்டாலே எனக்கு ஞாபகம் வராது. திருப்பி ரீகால் பண்ண வருது. நான் திருப்பி பெரிய ஷிஃப்ட்டில் உட்காந்து கேட்க முடியாது. கேட்டால் எனக்கு நான் என்னன்னா இதான் மிஸ் பண்ணுறேன்னு ஃபீல் ஆகும் திருப்பி. அந்த மாதிரி ஒரு ரிச் வந்து இந்த உங்கள் அதான் எல்லாமே உங்கள் இஷ்டம் தானே, நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா ஓகே சார், உங்கள் செலெக்ஷன் இந்த ஃபியூஷன் மிட் ரேஞ்ச் ஃபியூஷனு எல்லாமே வந்து என்ன சொல்லுங்கள் சார், ஆல்வேஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு சார். அதுதான் திரும்ப சொல்ல தோணுது. இது என்னென்னா வண்டி மாற்றுறதுக்கு மனசு இல்லை, வண்டி மாற்றினா ஆடியோ மாற்றுறதுக்கு மனசு இருக்குது. அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு எப்படி ஒரு புது வண்டி எடுத்து நம்ம எசென்ஷியலாக சில விஷயம் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆடியோ எசென்ஷியலாக வந்து நம்ம லைஃப் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிட்டனால இதுவும் மாற்றிடணும் அப்படின்னு தோணுது. ஓகே, அடுத்த வண்டியில் நம்ம என்ன மாதிரி செட்டப் போக போகிறோம் அப்படின்னு தெரியல. அதுக்காக நானும் வெயிட்டிங் சார். ரொம்ப நன்றி சார். அதுவும் உங்கள் டீம் எல்லா டீமுமே சூப்பர் சார். 5 days ஹார்ட் ஒர்க்கு, டே நைட்டுன்னு இருக்கிற டைமே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து அவர் கார்த்திக் அன்பணி உங்கள் டீம் ரொம்ப மினிமல் ஒர்க்மேன்ஷிப்பாக இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக முடிச்சது வந்து சூப்பர் சார். அது இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எஸ்பெஷலி அது எல்லாமே எதிர்பார்க்காம சர்ப்ரைஸ். இது குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது சார், கிராஃப்ட்மேனில் எந்த டவுட்டும் கிடையாது. ஹாப்பினஸ் வந்து ஓவரோட ஆகிடுச்சு. அது ரொம்ப பெரிய விஷயம் சார். நிறைய தேங்க்ஸ் பண்ண சார். எவ்வளோ தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நான் டெய்லி வந்து தேங்க்ஸ் கூட சொல்லிட்டு போகிறேன் ஆஃபீஸில் வந்து. அந்த மாதிரி இல்லை சார். இது எப்படின்னா இது மற்றவங்களுக்கு என்ன ஓகே என்ன கார் ஆடியோன்னு பேசுகிறவங்க இவ்வளோ பேர் இருப்பாங்க. அது அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு விருப்பமெல்லாம் கூட இருக்கலாம். டைம் மீட்ஸ் அஃபோர்டபுள் மீட்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணுன்றதுலாம் இல்லை, நமக்கு தேவை பண்ணுறோம் அவ்வளோதான். அப்படி பண்ணும்போது இது வந்து நோ டவுட் இது வந்து ஒரு அன்எசென்ஷியலான ஸ்பெண்ட் சொல்ல முடியாது. என்னுடைய ஹாப்பினஸ்க்கு நான் வந்திருக்கேன். என் பணத்தை கொடுத்து ஹாப்பினஸ் வாங்க முடியுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். பீஸ்ஃபுல் வாங்க முடியாது, பட் ஹாப்பினஸ் எடுத்துக்க முடியுன்றது. பட் சம்டைம்ஸ் நமக்கு ஹீல் பண்ணுறதே நம்ம மியூசிக் தான். அதை வந்து இது மூலிமா நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன்றது எனக்கு ஃபுல்ஃபில்லான பீஸ்ஃபுல் எதுன்னா இந்த பாட்டு கேட்குறது தான். ஸோ அது வந்து எனக்கு அக்காம்ப்ளிஷ் ஆகிடுச்சு சார் எண்ட் ஆஃப் த டே. ஆமாம், இன்னும் நம்மளுடைய என் காதுக்கு என்ன தோணுதோ திருப்பி நான் வருவேன். ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுக்க போகிறீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய கஸ்டமர் டிலேட் தான் என்னென்னு எனக்கு தெரியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எனக்கு நீங்கள் இதான் சார் நான் எத்தனை போய்டுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாளைக்கு வேணாலும் போய்ட்டு போகிறேன். எனக்கு ஒன்றும் அந்த எந்த ஒரு ரெக்ரெட்டுமே கிடையாது. ஓகே, நான் ஒர்க்கே நடக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம், பெருமையாக வாங்கிக்கிறேன் சார். அந்த மெத்தடில் இருந்தேன். எனக்கு 100,000 நீங்கள் என்னென்ன பர்சன்டேஜ் வச்சுங்க சார். ரேட்டிங் ஆல்மோஸ்ட் ஹை ரேட்டிங் தான் சார். நீங்கள் வந்து ஒரு சென்னை ஒரு ஹிடன் ஜெம் அவ்வளோதான் சார் சொல்ல முடியும். அது பல பேர் தெரியலன்றது எனக்கு வருத்தமே இருந்தாலும் எனக்கு ஹாப்பினஸ் தான். அப்போ தான் நம்ம எல்லாம் நடக்குது. இங்கே வந்தால் எல்லோரும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் வந்துடுவாங்க, நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க, உங்களுக்கு பிடிக்க முடியாது. அப்புறம் இல்லை சார், 25 years ப்ளஸ்லாம் வந்து ஒரு பியூர் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரே ஒரு க்ரைட்டீரியாவில் வேலை செய்யறதுலாம் அது என்னதான் பேஷன் இருந்தாலும் அதுக்கு தாண்டி நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஃபினான்ஷியல் ஃபிட்னஸும் நமக்கு பெரிய சப்போர்ட் இல்லை சார். நிறைய பேர் வந்து இதை ஆரம்பித்து அதை போய்டும், அதை ஆரம்பிச்சதுக்கு வந்துடுவாங்க, அந்தந்த டைம் பீங் பிஸ்னஸ் மாற்றிடுவாங்க. அதெல்லாம் தாண்டி இதுதான் உங்கள் கோர்னு நிற்கிறதெல்லாம் அதுக்கு தான் சார் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கஸ்டமர்ஸ்ன்றது சொல்ல, கிளைண்ட்ஸுன்னு சொல்ல, அது வந்து ஒரு ஃபேன் ஃபாலோவிங் தான், அவ்வளோதான். நான் எப்படி ஃபீல் பண்ணா சார், மியூசிக் பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே சார், அவர் ஒரு ஞானி சார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல சார். ஒரு இமேஜை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒரு டிட்டோ காப்பி பண்ணி அதை ஃபீல் பண்ண வைக்கிறது அது நாட் ஈஸி டீல். எவ்வளோ பொருளை கொண்டு வந்து உள்ளே போட்டு இது கூட அது கேட்குதுன்னு சொல்ல வச்சிடலாம், அது விஷயமே இல்லை. அதுக்குள்ளே நம்ம வரவே இல்லை. ஆனால் இளையராஜா பண்ணார், ஒரு மியூசிக் பண்ணார், அது நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த ஃபீலை கொண்டு வந்து அது காப்பியில் அந்த இட்டு அந்த ஒரு என்ன சொல்லுது, ஒரு க்ளோனை கொண்டு வந்து இதுதான் சார் அதுன்னு கேட்க வைக்கிறது, அதுக்கு செலக்ட் பண்ணுற சாங்ஸு, அதுக்கு செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டு, இதெல்லாம் வந்து மெர்ஜ் பண்ணி இந்த கஸ்டமர் வந்து பல்ஸ் பிடிச்சி அவங்க கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணுறது, அதுதான் பியூர் வந்து கஸ்டமர் என்ன சொல், அதுதான் பியூர் பிஸ்னஸ் தான் பியூர் பேஷனேட். பிஸ்னஸில் என்ன வேணும்னா கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு கொடுக்குறீங்க சார். கேட்டு வாங்கிறது ஒன்று இருக்குது, அது கேட்டு அதுக்கு மேலே ஒன்று கொடுக்குறது ஒன்று இருக்குல்ல சார். அது மாதிரி
அதுதான் சார் இந்த பட்டில் வர மாதிரி அதுக்கும் மேலே அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நமக்கு அது என்னென்ன சான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. எனக்கு இது வந்து இந்த காம்போவே எனக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார் சொல்லணும். கோல்டான் உண்மையிலே ஒர்த்து தான் சார். நான் ரொம்ப எக்ஸ்டேட் ஆனேன் கோல்டன் சொல்லும்போது. நிறைய பேர் நான் இந்த இப்போ நீங்கள் உண்மையிலே சொல்ல சார் இவர் ஏன் கோல்டான் சொல்கிறாரு, நமக்கு ஒரு பிஸ்னஸ் மைண்டில் ஏன் சொல்கிறாரு, ஓகே அவருக்கு ஏதாவது இருக்குமா, ஏன் மோரல் எனக்கு தெரியும் மோரல் சொல்கிறார், ஏதோ ஒன்று நமக்கு இருக்கட்டும். அப்பயும் ஆல்பின் வேணுன்றார், அப்பயும் ஃபோக் வேணும், அதான் போட்டு வச்சுருந்தார். இதெல்லாம் நிறைய எனக்கு டவுட் தான் இருக்கிற இல்லை அவர் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு பக்கம். அது ஏன்னா நீங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கஸ்டமருக்கு என்ன தேவை, மணி அப்பா பட்டு விஷயம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட்டே வாங்கவே இல்லை, இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணிட்டு போனேன். அப்போ நினச்சா நீங்களாம் சரியில்லை சார் தூக்கி போட்டு வர மாற்றம் சொல்லியிருக்கலாம், அதான் நீங்கள் சொல்லலை. இல்லை இதான் சார், ஏன்னா கஸ்டமருக்கு இருக்க பொருளை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறீங்க. ஓகே ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு, நம்ம பண்ணுறோம், ஒரு டீஸ் பேக் பண்ணி சொல்லிட்டு முடிச்சு. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அந்த ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தா திருப்பி வந்து நம்ம கார் பண்ணி நிற்க வச்சு நம்ம எதுவும் இல்லை. அவ்வளோதான், டாக்டர்கிட்ட போனால் சரியாதா, அவ்வளோதான். சார் நான் சரியில்லை சார், கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு வந்திருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க சார், மருந்து அனுப்புகிறேன்ற மாதிரி நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே அதுதான் சார் ஓல்ட் ஸ்கூல் ஒரு அதான் சார். அது நீங்களும் கிஃப்டட் தான் சொல்கிறேன் நான். அது நீங்கள் பேஷனேட்லாம் தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம் வந்திருக்கனால தான் இதை நீங்கள் முன்னால் கொண்டு வந்து நிற்க முடியுது, ஃப்ரெண்டாக டெலிவரி பண்ண முடியுது. இல்லைனா பண்ண முடியாதுல்ல சார், கண்டிப்பாக பண்ண முடியாது. கரெக்ட். அது வந்து எல்லாருமே அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறவங்களே நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டெப் பண்ணணும் சார். அது உங்களுக்கு உங்களே தேங்க்ஸ் சார். உங்கள் பை பர்த்தில் நீங்கள் ஒரு இசை ஞானே இருந்திருக்கீங்க சார். இல்லைன்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சார், எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும், அது இருக்கிறதான் சொல்கிறேன் நான், இல்லாத நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை. என்ன தனிப்பட்ட முறையில் நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் ஆஸ் எ கஸ்டமர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரிப்பீட்டடாக வராங்க அப்படின்னா ப்ராடக்ட்டை பற்றின விஷயங்கள் தாண்டி அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் தான் வர போகிறாங்கன்னா வர மாட்டாங்க யாருமே. இல்லைனா ஏன் வரணும் அவசியமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது நானும் பிளைண்ட் சார். ஓகே அவ்வளோதான். நான் பிளைண்டாக வந்து கண்ணாடி போட்டு போகிற மாதிரி இப்போ வந்து கண்ணாடியை போட்டு அந்த ஸ்டேஜிங் கேட்டு போகிறேன். நான் எது சார் எல்லா ஆடியும் கேட்குறோம் போகிறோம் வரோம். அதை தாண்டி ஏதாவது வேணும்னும் போது இங்கே வரோம், வந்திருக்கோம், நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக அடுத்த கார்லேயே வரோம் சார். அது எந்த காராக இருந்தாலும் சரி இனிமேல் ரிட்டர்ன் பண்ணணும், எதாவது பண்ணணும் சார். டெஃபினட்டாக கண்டிப்பாக வரும் சார், டெஃபினட்டாக. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். கிளம்புறேன் சார்.